Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் சென்ஸை எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் சென்ஸ் விண்டோஸ்னுடைய பில்ட்-இன் ஆட்டோ கிளீனர் டூல்ன்றதால ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் சென்ஸை செட்டப் பண்ணிட்டா மேனுவலாக ஃபைல்ஸை சிஸ்டம்லேருந்து டெலீட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்டோரேஜ் சென்ஸில் நாம் ஸ்கெடியூல் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டமுடைய ரீசைக்கிள் பின் அண்ட் டெம்பரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ணுன்றதால கண்டிப்பாக விண்டோஸ் யூசர்ஸ் இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆப்ஷனை கான்ஃபிகர் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் மெனு மேலே ரைட் கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த செட்டிங் ஸ்க்ரீனில் சிஸ்டம் செக்ஷனில் ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ பேசிக்காகவே இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் சிஸ்டமுடைய டிஸ்க் யூசேஜ் ஓவர் வியூவை இங்கே பார்க்கலாம். சிஸ்டமில் டோட்டலாக எவ்வளோ ஜிபி இன்ஸ்டால்டு ஆப்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் ஆக்குபை பண்ணிருக்குன்னு இந்த ஓவர் வியூவில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ தென் இங்கே ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் சென்ஸுடைய செட்டப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் மெயினாக கண்டென்ட் க்ளீனப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு க்ளீனப் ஃபார் டெம்பரரி ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின்னை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டெலீட் பண்ணணும்னு ஸ்கெடியூல் பண்ணலாம். ஸோ ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்ற ஆப்ஷனில் டிஃபால்ட்டாகவே டியூரிங் லோ ஃப்ரீ டிஸ்பேஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் ஒரு ப்ராப்பரான ஃப்ரீக்வன்சியில் டெம்ப் அண்ட் ரீசைக்கிள் பின்னை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதனால் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த்ன்ற ஆப்ஷனை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக delete files in my recycle bin if they have been there for overன்ற ஆப்ஷனில் டிஃபால்ட்டாகவே 30 days செலக்ட் ஆகிருக்கு. 1 day, 14 days அண்ட் 60 daysன்னு 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 30 days ஒரு 60 daysன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ரீசைக்கிள் பின்னில் இருக்கிற ஃபைல்ஸை ஸ்கெடியூல் பண்ண மாதிரி டெலீட் ஆகும். அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக 30 daysன்ற ஆப்ஷனையே நீங்கள் செட் பண்ணலாம். அடுத்ததாக delete files in my downloads folder if they have not been opened for more thanன்ற ஆப்ஷனில் கண்டிப்பாக நெவர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் நீங்கள் செட் பண்ணுற ஃப்ரீக்வன்சியில் அந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆப்ஷன் டெலீட் பண்ணிடுன்றதால இங்கே நெவர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் சென்ஸுடைய செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கண்டிப்பாக ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுடைய சிஸ்டமில் இப்போவே டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின்னை நீங்கள் டெலீட் பண்ணலாம். தென் அடுத்ததாக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின் டெலீட் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் செட்டிங்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் பண்ணுறதால நீங்கள் மேனுவலாக ரீசைக்கிள் பின் ஆர் டெம்பரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆப்ஷன் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பில்ட்-இன் ஃப்ரீ டூல்ன்றதால கண்டிப்பாக இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளிக்பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை ஃபியூச்சரில் பார்க்கணுன்னாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.